நிகழ்வுகள். அதிக கந்து வட்டி வசூலிப்பதாக புகார். பஜாஜ் பைனான்ஸ் அலுவலகத்தை சூறையாடிய மக்கள். வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர். பட்டப்பகலில் பைக் திருடி செல்லும் சிசிடிவி. நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஊர்வலம். ஏராளமான செவிலியர் மாணவர்கள் பங்கேற்பு. தொடர்ந்து குவிந்து வரும் பறவைகள். ரம்மியமாக காட்சியளிக்கும் ஊசுடு பாகூர் ஏரிகள். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கந்து வட்டி வசூலிக்கும் தனியார் பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் முற்றுகையிட்டு அலுவலகத்தின் ஷட்டரை திறந்து உள்ளே புகுந்து எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கதவுகளை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பஜாஜ் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ நேருவிடம் பைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்றனர். தனியார் பைனான்ஸ் நிறுவனம் கந்துவட்டி வசூலிப்பதை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் அலுவலகத்தின் கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு நிலவியது. அதிகாரிகளையும் கைது செய். பஜாஜ் பைனான்ஸில் பணி செய்யும் ரவுடிகளின் பின்புறமுள்ள குற்றவாளிகளின் பட்டியலிடு. புதுச்சேரி வேட்டி சட்டை அணிந்து தாளையில் கர்ச்சீப் கட்டி பைக்கை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவை சேர்ந்தவர் சங்கர் சிறு தொழில் செய்து வருகிறார். இவர் கடந்த 22ஆம் தேதி மதிய உணவு சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு வந்தபோது வெளியே நிறுத்திய தனது இருசக்கர வாகனம் காணவில்லை. இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர்கள் வீட்டின் எதிரில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 45 வயது மிக்க ஒருவர் தலையில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு வேட்டி சட்டை அணிந்து கள்ளச்சாவி போட்டு வாகனத்தை திருடி செல்கிறார். இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விபத்து ஏற்பட்டு நடக்க முடியாமல் இருந்த வாலிபருக்கு அவரது தாயாரின் கோரிக்கையை ஏற்று வீல் சேர் வாங்கி கொடுத்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணனுக்கு நன்றி தெரிவித்த குடும்பத்தினர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனூர் வாசுகி காலனியில் வசித்து வரும் பாலமுருகன் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் தனது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பின்பும் தனது காலை மடக்க முடியாத நிலையில் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தேனூர் பகுதிக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு சேகரிப்புக்காக சென்ற பொழுது பாலமுருகன் அவர்களின் நிலையை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்ததோடு ஏதாவது உதவிகள் வேண்டுமென்றால் என்னை அணுகலாம் என்று கூறியுள்ளார்.
அப்பொழுது பாலமுருகன் அவர்களின் தாயார் தனது மகன் நடக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளதால் வீல் சேர் இருந்தால் வசதியாக இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த தாயாரின் கோரிக்கையை நினைவில் கொண்டு முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் வீல் சேர் வாங்கி கொடுத்து உதவியுள்ளார். இதனால் மிக மகிழ்ச்சி அடைந்த பாலமுருகனின் தாயார் அவர்கள் இவ்வளவு நாள் கடந்தும் நினைவில் வைத்து உதவியதற்கு நன்றியும், உங்கள் போன்றோர் இருக்கும் வரை மக்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை கூறினார். புதுச்சேரியில் கொரியர் நிறுவனங்கள் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் அதிரடி சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்காக ஆபரேஷன் திரிசூல் என்ற அமைப்பை தொடங்கி புதுச்சேரி போலீசார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனைகளை மேற்கொண்டு அவ்வப்போது கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து வருகின்றனர். மேலும் போதையில் இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையில் நெல்லித்தோப்பு 45 அடி சாலை, வெங்கடா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் மோப்பநாய் பைரவா உதவியுடன் அதிரடி சோதனை ஈடுபட்டனர். அப்போது வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பார்சல்களையும் டெலிவரி செய்ய வைக்கப்பட்டிருந்த பார்சல்களையும் ஒவ்வொன்றாக போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் சந்தேகத்திற்கிடமாக பார்சல்கள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் போலீசார் கொரியர் நிறுவனத்தினர் அறிவுறுத்தினர். மேலும் கொரியர் நிறுவனத்தின் மூலம் புதுச்சேரியில் கஞ்சா கொண்டு வரப்படுவதாக வந்த தகவல் அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் வச்சுட்டானா 2 நாளைக்கு போக தெரியாது. நாட்டில் வச்சுட்டாங்க எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க. அதோட மெக்கானிக்கை வச்சு கெமிக்கல் நேம் வந்து லைசர்ஜிக் ஆசிட் டைஎத்தலமைடு. புதுச்சேரியில் உள்ள ஊசுடு, பாகூர் ஏரிகளில் உள்நாட்டு பறவைகள் குவிந்துள்ளதால் ஏரியை ரம்மியமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் உள்ள 84 ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியாக திகழ்கிறது ஊசுடு மற்றும் பாகூர் ஏரி. இந்த ஏரிகளில் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் வரை வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்து இனப்பெருக்கம் செய்யும். இருப்பினும் கோடை வெயில் காலத்திலும் ஏராளமான பறவைகள் தற்போது காணப்படுகின்றன. இவை அனைத்தும் உள்நாட்டு பறவைகள் என பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவை அதிக தூரம் செல்லும் பறவைகள் அல்ல, இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பறவைகள் தான். ஏரிகளில் நத்தை, கொத்தி நாரை, நீலத்தாழை கோழி, கூழைக்கடா, மஞ்சள் மூக்கு நாரை, நீர்க்காகம், சீழ்கை சிறவி, பால் வெள்ளை கொகக்கு, ஆன்றில் பறவை, வெள்ளை அரிவாள் மூக்கன் போன்றவை முகாமிட்டுள்ளன. கோடை காலத்தில் ஊசுடு ஏரி, பாகூர் ஏரி பெரும் அளவில் வற்றி குட்டை போல் காட்சி அளிக்கும். ஆனால் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் ஏரிகள் நிரம்பி கடல் போல் காட்சி அளிக்கிறது. கடந்த 10 நாட்களாய் கடும் வெயில் காரணமாக தற்போது ஏரிகளில் நீர் வற்ற துவங்கிவிட்டது. நீர் வற்ற துவங்கிய நிலையில் மீன், நத்தை, இறால் போன்றவற்றை எளிதில் பிடித்து சாப்பிடுகின்றன. அடுத்த 10 நாட்களில் இந்த பறவைகள் புதுச்சேரியை விட்டு வெளியேறும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்க திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஏற்பாட்டில் வில்லியனூரில் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் தளபதியார் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர்மோர், வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம், ராமசாமி, தொகுதி அவைத் தலைவர் ஜலால், பொருளாளர் கந்தசாமி, வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் செல்வநாதன், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, கதிரவன், சபரிநாதன், சண்முகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
கூத்தையனார் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பக்கம் அடுத்த பெருங்கலூர் கிராமத்தில் பொன்னுமாரியம்மன் மற்றும் மஞ்சினி கூத்தையனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் நடந்து வரும் உற்சவ திருவிழாவில் ஒரு பகுதியாக பூரணி பொற்களை சமேத மஞ்சினி கூத்தையனார் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் மூலவருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு மற்றும் பெருங்கலூர்பேட் தனத்துமேடு கிராம மக்கள் விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் வெப்பத்தை தணிக்க நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. தற்பொழுது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுவதன் காரணமாக சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, செந்தில் என்கிற குமரவேல், சிவகுமார், முருகன், சக்திவேல், ஜான்சன், அண்ணாமலை, கலைவாணி, காண்டிஃபன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.